கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் வழங்கும் அகமகிழ யோகா யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட். யோகா தினத்தை ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்தோடு கொண்டாடும். அகமகிழ யோகா வழங்குகிறார் தஞ்சாவூர் யோகா பயிற்றுனர் வே பொய்யாமொழி அவர்கள். எத்தனை ஆண்டுகளாக இப்போ நீங்கள் யோகா பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறீங்க? இது இதனால் சாத்தியமானது அப்படின்ற மாதிரி உங்கள் மனதை பாதித்த ஏதாவது ஒரு நிகழ்வு அதை எங்களோட பகிர்ந்துக்கோங்களேன். நான் பயிற்சி பெற ஆரம்பித்தது 92, கிட்டத்தட்ட ஒரு 32 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம பயிற்சி பெற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் பயிற்சி கொடுக்க ஆரம்பித்து ஒரு 12 ஆண்டுகள் ஆகுது. என்னுடைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்குள்ளார நிறைய மாற்றங்கள்னால் என்னுடைய கேரக்டர் வைஸ் சேஞ்சஸ் தான் நான் ஆச்சரியமாக பார்க்குறேன். ஏன்னா என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் ஈஸியாக மாற்றிட முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன மாற்றிக்க முடியுங்கிற நம்பிக்கை தான் நான் யோகாவுக்கு போகிற வரைக்கும் எனக்கு கிடையாது. நான் ஒரு அவசரக்காரன். என்கிட்ட எந்த விஷயத்துலையும் பொறுமை இருக்காது, முதல் விஷயம். ரெண்டாவது, எல்லாத்தையும் நான் தான் சரியாக செய்வேன், மற்றவங்களாம் தப்பாக செய்வாங்கங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ரொம்ப நிறையா இருந்த காலகட்டங்கள் உண்டு. எல்லார்ட்டையும் நான் படிக்கிற காலங்கள்லேருந்து ஆசிரியர்களோட சக மாணவர்களோடலாம் விவாதம் பண்ணுறதுலையே என்னுடைய நேரங்களில் பெரும்பாலான நேரத்தை செலவு பண்ணுவேன். அந்த மாதிரி இருந்ததுலேருந்து மெல்ல மெல்ல விடுபட்டு சக மனிதர்களை, அவங்க உணர்வுகளை நேரடியாக புரிந்து கொள்கிற ஒரு தன்மையை எனக்குள்ளார மலரச் செய்தது இந்த யோகா தாங்க முதல்ல. அந்த விஷயந்தான் என்னை இதை நோக்கி எடுத்துகிட்டு வந்துன்னு சொல்லலாம். இந்த பயிற்சிக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன பெட்டி கடை வச்சுருந்தேன். அப்போ என்னென்னா, ஒரு நாள் ஒருத்தர்கிட்ட ஹரிச்சந்திரனை பற்றி பேச்சு வந்தது. அவர் ஹரிச்சந்திரனை பற்றி உயர்வாக பேசிகிட்டு இருந்தார். நான் ஒரு சமத்துவவாதி. இதுதான் யோகாவுக்கு முன்னாடி என்னுடைய மனநிலையை விளக்குற இடம். ஹரிச்சந்திரன் ஒரு அறியாமை மிக்கவர், அகம்பாவம் உள்ளவர் அப்படின்னு நான் வச்சுருந்தேன். எப்படி அப்படின்னு கேட்டார். ஒரே ஒரு சின்ன பொய் சொல்லிட்டா எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்கன்னா அந்த பொய்யை சொல்லிட்டு போகலாமே. இவ்வளோ ஒரு சின்ன வழி இருந்தபோது அதை செய்யாமல் ஒரு பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லி தான் கஷ்டப்பட்டு தன்னுடைய மனைவியை கஷ்டப்படுத்தி தன்னுடைய நாட்டு மக்களை கஷ்டப்படுத்தின ஒரு ராஜாவை எப்படி உங்களால் பெருமையாக பேச முடியும்? அதனால் அவர் அறியாமை மிக்கவருங்கிறது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், அவர் அவருக்காக பொய் சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய கொள்கைக்காக தன்னுடைய மனைவி மக்களை கஷ்டப்படுத்தியது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ அது அகம்பாவம் தானே. இதுதான் என்னுடைய கருத்தாக இருந்ததுங்க. இது முதல் நாள் டிஸ்கஷனில் இருந்த விஷயம். அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு நண்பரை பார்த்து அவர் தியானத்துக்கு போகிறாருன்னு சொல்லி அவரோட போய் தான் இந்த தியானத்தில் சேர்ந்து முதல் சிட்டிங் எடுத்தேன், தியானம் கற்றுக்கிட்டேன். திரும்பி வரும்பொழுது பேருந்தில் பயணிக்கும் பொழுது என்னுடைய மனநிலையே மாறி நான் அதே விஷயத்தை சிந்திக்கிறப்ப எப்படி சிந்திக்கிறேன்னா, இந்த உலகத்தில் எல்லாமே நிலையற்றதாக தான் இருக்குது. இது ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட். ஒரு மனைவி, மக்கள், குழந்தை அப்படிங்கிறது எல்லாமே ஒரு 50 ஆண்டு கால வாழ்க்கை. ஆனால் உண்மைங்கிறது எப்பயுமே நிலைச்சி நிற்கிற ஒரு விஷயம். ஒரு நிலையான விஷயத்துக்காக நிலையில்லாத விஷயத்தை விட்டு கொடுத்தா என்ன பெரிய தப்பு? அப்போ எது உலகம் ஆரம்பித்ததுலேருந்து ஸ்டாண்டர்டாக இருக்குதோ அந்த விஷயத்துக்கு ஒரு மதிப்பை கொடுக்கறதுக்காக எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம். இந்த வேல்யூ ஹரிச்சந்திரனுக்கு புரிஞ்சிருக்கு. அதனால தான் அவர் அது மாதிரி இருந்திருக்காரு. ஒரு நிலையான விஷயத்துக்காக, உண்மையான விஷயத்துக்காக அழியக்கூடிய எந்த விஷயங்களையும் ஒரு மனிதன் விட்டு கொடுக்கறது தான் சரின்ற உணர்வு உள்ளார வந்துச்சு. யாரும் சொல்லி கொடுக்கல, இதை பற்றி நான் பேசலை. யோக கலை தான் உங்களுக்குள்ள அந்த உணர்வை ஏற்படுத்தி ஒரே ஒரு தியானத்தில் தலைகீழாக மாறி போச்சு. என்னுடைய சிந்தனையோடைய போக்கே மாறி போச்சு. சிந்தனை மாற்றம் நமக்குள் பல மாற்றத்தை ஏற்படுத்தும். இது எப்படி சாத்தியம்? ஏன்னா இதை பற்றி யார்ட்டையும் நான் போய் பேசலை, இதை எனக்கு யாரும் போதிக்கலை. ஒரு தியானம் ஒரு மனிதனுடைய அடிப்படை எண்ணத்தையே தலைகீழாக புரட்டி போடுதுன்னா அப்போ டிரான்ஸ்மிஷனோடு கூடிய தியானத்தோடைய அற்புதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உணர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு யாருமே தேவைப்படலை, இதில் தொடர்ந்து செல்லுங்கள்னு சொல்கிறதுக்கு எனக்கு யாருமே தேவைப்படலை. இது மாதிரி எண்ணற்ற அடிப்படை கருத்துக்கள்லேயே மாற்றத்தை கொண்டு வந்துருச்சு. நேர்கள் கேட்டது கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் வழங்கிய அகமகிழ யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. வழங்கினார் தஞ்சாவூர் யோகா பயிற்றுனர் வே பொய்யாமொழி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட். யோகா தினத்தை ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்தோடு கொண்டாடுவோம். நிகழ்ச்சி அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.